சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தை வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க உள்ள காளைகள் மற்றும் காளையர்கள் வரும் 19ஆம் தேதி இணையத்தில் பதிவு செய்திட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், விரிவான விவரங்கள். நிச்சயமாக சார், தமிழர்களின் வீர விளையாட்டுகள் எத்தனை விளையாட்டுகள் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு என்றால் அது ஒரு தனி ஸ்டைல் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக விறுவிறுப்பாக கோலாகலமாக நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு போட்டி உலக அளவில் பிரசித்தி பெற்ற போட்டி நடைபெற்று வந்த நிலையில் முதல் முறையாக தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்திலேயே வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் ஜல்லிக்கட்டுக்கென்று ஒரு தனி அரங்கத்தை அமைத்து அதனை திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாது அவரது பொற்கரங்களால் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க உள்ளார். அதனுடைய அறிவிப்பானது தற்போது வெளியாகியிருக்கிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கீழக்கரை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வரும் 24ஆம் தேதி திறந்து வைக்க உள்ள நிலையில் அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாடு வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்கள் இணையத்தில் பதிவு செய்வதற்காக madurai.nic.in என்ற இணையதளம் மூலம் தங்களது பெயர்களை வரும் 19ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் இடைவெளி இருக்கிறது. அதற்குள்ளாக பதிவு செய்திடல் வேண்டும் என்றும் இணையத்தில் பதிவு செய்யும் மாடுபிடி வீரர்கள் உடல் தகுதி சான்றிதழுடன் காளை உரிமையாளர்கள் காளைகளுக்கான மருத்துவ சான்றிதழுடன் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியின் போது கலந்து கொள்பவர்களுடைய காளையுடன் ஒரு உரிமையாளரும் காளையுடன் நன்கு பழகிய ஒரு உதவியாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்தவர்களுடைய சான்றுகள் சரிபார்க்கப்பட்ட பின் தகுதியான நபர்களுக்கு மட்டுமே டோக்கன்கள் பதிவிறக்கம் செய்ய இயலும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டோக்கன் பதிவிறக்கம் செய்த நபர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற முடியும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா அவர்கள் சுற்றறிக்கை மூலம் தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமெனில் தமிழகத்தில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டுக்கென்று ஒரு தனி அரங்கம் அமைத்து வாடிவாசலிலிருந்து சீறி வரும் பகுதி முழுவதுமாக ஒரு பிரத்யேக அரங்காகவே அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.